பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்களை மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நிகழ்ச்சி பிரசங்க விடும் நிகழ்ச்சியிலே மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பேசுகிற செய்தியிலிருந்து ஒரு சின்ன தலைப்பை வைத்து அதில் இன்னும் மேலதிகமான காரியங்களை நாம் எவ்வளமாய் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா ஒரு சின்ன காரியம் தான் பேசுவாங்க, அதில் பார்த்து அநேக அர்த்தங்கள் இருக்கும். நாம் அதுக்கப்புறம் பார்த்ததுலேருந்து வேறு என்ன காரியம்லாம் நம்ம பேச முடியும் நினைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக முதலாவது நம்ம மத்தியில் இருக்கிற பிரஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன ஐயா பேசுகிற அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதற்கு பின்பு நம்ம நிகழ்ச்சி கடந்து போகிறோம். வாங்க நம்ம டீமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். பிரைஸா சேர்ந்து எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கர்த்தர் கிருபையில. பிரைஸா எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பிரைஸா சரிண்ணா நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நேர்களே, ஒரு வாரம் நீங்கள் பார்க்குறவங்க தான். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஐயாவுடைய அந்த கிளிப்பிங்கை நம்ம பார்ப்போம். அந்த செய்தியோட ஒரு சின்ன ஒரு துணுக்கை பார்த்து விட்டு நான் திரும்ப உங்களை சந்திக்க வருகிறேன். வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம். கர்த்தரை விட்டு பிரிந்து வாழ்கிறவர்கள், கடவுளோட அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. ஒரு காலத்தில் கடவுளோட நல்ல தொடர்பில் இருப்பாங்க, ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, ஊழியம் செய்வதற்கு ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு சபையையோ நிறுவியிருப்பாங்க, ஊழியக்காரர் என்று பெயர் பெற்றிருப்பாங்க. நாளாவட்டத்தில் ஒரு வேளை உலகத்தின் ஈர்ப்பினாலேயோ அல்லது வேறு என்ன ஒரு காரணத்தினாலேயோ கடவுளோடு அவங்க தொடர்பில்லாதவர்களாக மாறிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஊழியத்தை விட்டு விலக மாட்டாங்க, சபை நடத்துறதை நிறுத்த மாட்டாங்க. கடவுளுக்கும் அவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்காது. இறைவனோடு தேவனோடு தொடர்பு இருக்கிறவனை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருடைய சுபாவம் அவர்களிடத்தில் வெளிப்படும், அவரிடத்தில் தேவனுடைய பிரசன்னம் குடிகொண்டிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள தேவனோட தொடர்பில்லாதவர்கள் ஊழியம் செய்வாங்க, வெளியே நல்லாவே ஊழியம் செய்வாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க, அலையாவாங்க, பிரயாசப்படுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் கடவுளோடு அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. தேவனோட தொடர்பு இருக்கிறவன் தேவன் இருக்கிற இடத்துல தான் இருப்பான். அவர்களை நம்ம ரொம்ப எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். என் சீஷன் நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஒருவன் தேவனோட கூட இணைந்திருக்கிறவன் தேவன் போகிற இடத்துல அவன் இருப்பான். தன் இஷ்டப்படியான தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற இடங்களை தேடுகிறவனாக அல்ல, தேவனுடைய சித்தத்துக்குரிய இடங்களில் அவனை உங்களால் பார்க்க முடியும். தேவனிடத்திலிருந்து பிரிவது சரீரத்தை விட்டு உயிர் பிரிவதுக்கு சமம். மனிதனை விட்டு கடவுள் பிரிவதோ கடவுளை விட்டு மனிதன் பிரிவதோ ஆவிக்குரிய மரணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இல்லை நேர்களே, பார்த்தீங்களா? அந்த தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்பை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது, இன்னொன்று ஆச்சரியமாக வேறு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்வது குறித்து நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிறோம், உழைக்கிறோம், தரிசனம், அழைப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் அது ஐயா சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் செத்தவர்கள் செய்கிற கிரியைகள், இன்னொரு அர்த்தத்தில் சொன்னார்னா செத்தவர்கள் செய்கிற ஊழியங்கள் என்று சொன்னார். செத்து கூட ஊழியம் செய்ய முடியுமா? அது எப்படி செத்தவங்க ஊழியம் செய்வாங்க? மரித்து போயிருப்பாங்களே, செத்தவங்க மரித்து போனவங்க திரும்ப ஊழியம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நிகழ்ச்சி ஐயா பேசியிருக்காங்க. நாம் இன்றைக்கு அதான் பார்க்க போகிறோம். செத்தவர்கள் செய்கிற ஊழியங்கள் என்ன? வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது. 14ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகிறான். அவன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்து அவன் கடந்து பிரயாணப்பட்டு போகிறான். அப்போ வேதம் சொல்கிறது, அந்த 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை கொடுக்கிறான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இல்லை பாருங்க, இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த 5 தாலந்தை பெற்றவன் அது இரட்டிப்பாய் மாற்றி கர்த்தருக்கு கொடுக்குறான். ஏன்னா போகும்போது அவர் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையில் இருக்கிறது. அவர் கணக்கு ஒப்புவிக்க அவர் கடந்து போகிறார். அந்த 2 தாழ்ந்து வாங்கணும் அதே மாதிரி தான் செய்கிறான். ஆனால் அந்த 1 தாழ்ந்து வாங்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
உன் வேதத்தை நீங்க அதிகமா அறிந்தவர்கள். அவன் அதை மறைத்து வைத்து விடுகிறான், புதைத்து வைத்து விடுகிறான். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது, இல்லங்க அவர் வந்து ஒரு 5 தாலந்து குடுத்திருக்காரு. 2 தாலந்து குடுத்திருக்காரு. அவங்கலாம் செஞ்சாங்க. ஆனா இவருக்கு பாவம். அது வந்து இவரு இத செய்ய முடியாத சூழ்நிலை. ஒருவேள ஒரு 5 குடுத்திருந்தா, அந்த 1 தவிர மிச்சம் 4 செஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு மனசு நமக்குள்ள வந்திருக்கும். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஆனா, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா 15 வசனத்துல, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனிடத்தில். அப்போ வந்து எஜமான் அதை பார்க்கும்போது, இவனுக்கு 5 தாலந்து குடுத்தால், இவன் 5 தாலந்துக்குரிய கிரியைகளை செய்வான் அவருக்கு தெரியும். 2 தாலந்து குடுத்தா, 2 தாலந்து கிரியைகளை செய்வான்னு அவருக்கு தெரியும். அந்த 1 தாலந்து குடுக்கிறவனுக்கு அவ்வளோதான். அந்த தாளந்த எஜமான் கரத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியத்தை புதைத்து வைத்தான். வேதத்துல அத பார்க்கும்போது இப்படியாய் சொல்லுகிறது. வேதத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அந்த எஜமான் ஒரு பார்த்து சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவன குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரயோஜனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அத குடுக்கும்போதே பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் தெரிஞ்சு தான் குடுத்தாங்களான்னு கேட்டா, இல்ல. அவன் திறமைக்கு தக்கதா. அவனுக்குள்ள அந்த திறமை இருக்கு. அவனுக்குள்ள அந்த அழைப்பு இருக்கு. அவனுக்கு தரிசனம் இருக்கு. அவனுக்குள்ள கர்த்தர் குடுத்திருக்க அந்த எல்லா விதமான கிரியை செய்கிற பலன் இருக்குது. ஆனால், இவர்கள் வந்து அந்த 5 குடுத்திருக்காங்கல்ல, அவருக்கு அத குடுத்திருக்காரு, இவரு இத குடுத்திருக்காருன்னு சொல்லி இவன் மனதுக்குள்ள நெறைய காரியங்கள வைத்து இவன் சிந்தித்தபடினால, தனக்கு குடுக்கப்பட்ட காரியத்துக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்றதை மறந்து, மற்றவர்களுக்கு குடுக்கப்பட்டத நினைவுல வைத்தபடினால் தான், இவனால தன்னுடைய காரியத்தை முழுமையா செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? செந்தில் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஜமான் வந்து அ அந்த 3 பேர அழைத்து, அவங்க தாளந்துக்கு ஏற்ற மாரி, அவங்க திறமைக்கு ஏற்ற மாரி, அந்த தாளந்துகள் வந்து அவங்களுக்கு கரங்கள்ல குடுத்தாரு. இப்போ பொதுவாவே இந்த நாட்கள்ல நம்ம வந்து நெறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனங்கள் வந்து வேலைக்கு குடுக்கும்போது, இவங்களுக்குள்ள என்ன கெப்பாசிட்டி இருக்கு, இவங்க இந்த காரியத்த குடுத்தா செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு உலக பிரகாரமான ஒரு நிறுவனமே, அது தன்னோட வேலைக்கு ஆள் எடுக்கும்போது, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து தான் அவங்கள வந்து ஒரு வேலைக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு. இவங்களால இந்த இந்த வேலைய செய்ய முடியுமா? முடியாதான்னு சொல்லி 3 ரவுண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க, 4 ரவுண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. வச்சு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி குடுக்குறாங்க. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வந்து அவரோட கரங்கள்ல திட்டத்தையும், ஊழியத்தையும் கரங்கள்ல குடுக்கும்போது, அப்ப அவங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் சகலவற்றையும் அறிந்தவர். அவரோட பார்வைக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. நம்மள படைத்தவர், நம்மள உருவாக்கினவர், எல்லா காரியத்தையும் செய்தவர். அப்ப அவர் நம்மோட கரங்கள்ல ஒரு காரியத்தையும், பொறுப்பையும், ஊழியத்தின் திட்டத்தையும் குடுக்கும்போது, இவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியுங்கிறதுக்காக நம்பி தான் கர்த்தர் வந்து நம்மளோட கரங்கள்ல குடுக்குறாரு. செய்ய முடியும்னு. ஆனா வந்து அ வாங்குனவங்களும் ஆண்டவர் கரத்துல வாங்கிடுறாங்க. ஆனா கடைசில வந்து எஜமான் திரும்பி வரும்போது, அந்த காரியத்த வந்து நம்ம நிறைவேற்றி முடிக்கிறோமா? அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இப்ப அத பத்தி நீங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா, 1 தாலந்த வாங்குனவர் வந்து அத புதைச்சு வச்சுட்டாரு. அதுவும் அதுவும் வந்து சாதாரண காரியம் இல்ல. எஜமான் சம்பாதித்தது. கரெக்ட். எஜமான் சம்பாதிச்சது. இன்னைக்கு வந்து நம்ம ஜனங்கள நடத்துறோம், ஊழியத்த நடக்கிறோம். இது யாரு அப்படின்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து வந்து தன் இரத்தத்தினால் சம்பாதித்த ஜனங்கள். அவங்கள நடத்தும்படி நம்முடைய கரங்கள்ல கர்த்தர் குடுக்குறாரு. ஆனா நம்ம வந்து அத பெற்றுக்கொண்டது, இன்னைக்கு நம்ம வந்து புதைச்சு வைக்கிறத பார்க்கிறோம். அத வந்து பெருக்காம, அது ஆண்டவர் விரும்பினபடி செய்யாம அப்படிங்கிற காரியத்த நான் விளங்கிக் கொண்டேன். அப்படின்னா ரத்தத்தால கழுவப்பட்ட தேவனுடைய அழைப்பையும், தரிசனத்தையும், கண்டிப்பா. திட்டத்தையும், சித்தத்தையும் புதைத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா. பார்வைக்கானா அது ஒண்ணா இருக்கலாம், ஒண்ணா இருக்கலாம். சின்னதா இருக்கலாம். அதான் எஜமான் குடுக்கும்போதே அவன் திறமைக்கு தக்கதா தானே சொல்லப்படுது. ஆமா, அப்போ அந்த திறமைய வந்து இவனுக்கு இவ்வளவுதான் முடியும், இவன் இவ்வளவுதான் வந்து பிரயாசப்பட முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து பெரிய ஊழியத்த குடுத்தா நாங்க பண்ணிடலாமே, ஆமா. பலமா செய்வோமே, ஏன் எங்களுக்கு குடுக்கலன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இவ்வளவுதான் முடியும். நீ அத ஏன்னா வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையிலன்னா கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுறார். அந்த 5 தாலந்து கொடுத்தவன் 10 தாலந்தா மாற்றுறான். 2 தாலந்து கொடுத்தவனும் 4 தாலந்து வந்து சம்பாதித்து குடுக்குற திறமை இருக்கு. இந்த 1 தாலந்து கூட ஏன் கர்த்தர் குடுத்திருப்பாரு அப்படின்னா, ம். எப்போ நம்ம வந்து அந்த வளர்த்துக் கொள்கிற தகுதி இல்லாத சிலர் இருப்பாங்க. சிலர் கர்த்தர் குடுப்பாரு. அது திறமைக்கு தக்கதான போடுறது அப்ப அவனுக்குள்ள இருக்குது. ஆமா. தனக்குள்ள என்ன திறமை இருக்கு? தனக்குள்ள என்ன அழைப்பு இருக்கு? தனக்குள்ள என்ன தரிசனம் இருக்கு? கண்டிப்பா. எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன இருக்கு? ஏன்னா அந்த மத்தேயு 21 சொல்றார்ல, சித்தத்தை அறியாதபடிக்கு ஆண்டவரே நாங்க வந்து சிலர் பாருங்க தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்வாங்க. நம்ம அத ஆமா, பலமுறை பேசியிருக்கோம். ஆமா. தீர்க்கதரிசன ஊழியம், பிசாசுகள துரத்துவது, சுகமளிக்கிறது. அவர போல நான் செய்றேன். வந்து அவருக்கு 5 ஊழியம் குடுத்துருக்கீங்களே, அவருக்கு எல்லாம் இருக்குது. அவர் 5 ஊழியத்த செய்றாரு. இவருக்கு 2 ஊழியமா இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஊழியமா, எனக்கு என்ன ஒரு சின்ன ஊழியம் தானா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது தான், அவர்கள் தாங்கள் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மறந்து, அதை புதைத்து வைக்கிற நிலைகள்ல அவங்க அவங்க மாறிவிடுறாங்க. அப்போ நீங்க சொன்ன மாரி எஜமானுடைய தாளந்து, எஜமானுடைய பொக்கிஷம். சம்பாதித்தது.
எஜமான் சம்பாதிச்சு, அதுவும் சும்மா சம்பாதிக்கல. தன் ரத்தத்தால் சம்பாதித்த சபை, ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட மந்தை, ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டு தான் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? ஆனா இது பிரதர் சொல்லும்போது இந்த கணக்கு ஒப்புவிக்கின்றது வந்து இப்போ அனனியா சப்ரால் அப்படின்ற வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு அனனியா வந்து தன் மனைவி அறிய ஒரு பங்கை வந்து வஞ்சித்து வைத்தார். அது வந்து பேதுருவிடத்துல கொண்டு போய் அந்த காணியாட்சி அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வந்து பேதுரு வந்து அதை அறிஞ்சு ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து விட்டாயோ. அவங்க நினைச்சாங்க இது வந்து நான் பேதுருக்கு தான் அதிகமாக கொடுக்குறேன், ஆனால் அது ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் அப்படின்றத அவங்க மறந்ததுனால அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா மரணம். ஆனால் ஊழியத்துக்கு வந்து அவங்களோட காணியாட்சி தான், வேற ஒருத்தரோட வித்து அவங்க கொடுக்கல, அவங்களோட காணியாட்சி தான். அவங்களோட காணியாட்சி அவங்க வஞ்சித்தது நிமித்தம் கர்த்தர் அவங்கள தண்டித்தார் அப்படின்றத பார்த்தோம். ஊழியத்துக்காக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த இருதயம் அவங்கள விட்டு அந்த கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமா தான் இருக்குன்றது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தர் வந்து கர்த்தருக்காக செய்யணுன்ற ஆதங்கம், கர்த்தருக்காக செய்யணுன்ற வாஞ்ச வைராக்கியம் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல எனக்குரிய காரியத்தை தான் எடுத்து வைத்துக்கொண்டு அவங்க செய்யணும். அப்ப அந்த இடத்துல சொல்ல வரும்போது என்னன்னா, அவங்க வந்து இது யாருக்காக செய்றோம்? எந்த ஒரு காரியமும் அந்த கர்த்தர் தான் நமக்கு அழைப்பையும் தரிசி கொடுக்குறார். அப்போ எஜமானுக்கு செய்றோம்னு செய்யாம எல்லாரும் சுயத்துக்காக எல்லாரும் ஊழியம் செய்றாங்க. நானும் ஊழியம் செய்யணும். எல்லாரும் தரிசனம் கிட்ட போறாங்க. எனக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் அதை நினைத்து செஞ்சாங்க. எல்லாரும் பார்வைக்கு முன்னால நான் வந்து என்னுடைய நிலத்தெல்லாம் வித்து கொண்டு வர நினைச்சாங்களே தவிர, அவங்களால வந்து இது கர்த்தரை பார்த்து எல்லாரும் இருதயங்களையும் உள்ளந்தரில் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். அது வந்து இவங்க பார்க்காதபடிக்கு அந்த காரியத்தை மறைத்து, அதனால தான் அவர் பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பொய் சொன்ன. பரிசுத்த விரோதமாய் இப்ப நம்ம செய்யறது மனுஷ விரோதமாய் ஒரு ஆர்கனைசேஷன் விரோதமாகவோ ஒரு சபைக்கு விரோதமாக போது விரோதமா இல்ல, கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்பதை வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வர்றார். நீங்க சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட். அனனியால் சப்பீரால் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தேவனை வஞ்சிக்கிற ஒரு ஆமா. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதனால சொன்ன மாதிரி அவங்க கடைசியில மரணத்துல இதுல பாருங்க, அந்த முதல்ல கூட வந்து அந்த ஒரு தாளந்தை கொடுத்தவன் அந்த புதைத்து வைத்தால கர்த்தர் ஒன்று சொல்றாரு, அவனை புறம்பாக்கி இருளை தூக்கி போடுங்களா அப்படின்றாரு. இதெல்லாம் பற்கடிப்பு பாழ்க்கு இருந்த இடத்துல தூக்கி அதுவும் போடுங்க. அவர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல வந்து 25வது வசனத்துல வந்து, ஆ. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இது உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி கொடுத்துருவான். பயந்து போய் அப்படின்னு சொல்லி. இந்த ஊழியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது பயப்படக்கூடிய வெளிப்படுத்தல் சொல்லுது. பாவம் விபச்சாரன், வேசிக்கள்ளன், கொலைகாரன் இவங்கெல்லாம் பரவாயில்ல போக மாட்டாங்களாம். பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஒரு 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 காரியமே இருக்கு, அதில் போடப்படுது. அப்போ வந்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். கர்த்தரை தொழுது கொண்டாலும் பயபக்தியோடு தொழுவாது. கர்த்தருக்கு தான் பயப்படணும் தவிர எல்லாத்துக்கும் பயந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பண்ணு பயத்து நிமித்தமாய் ஊழியம் செய்யுது, பயத்து தரிசனம் பெற்றுது, பயத்து நிமித்தமாய் நம்ம வந்து இணங்கி போகுது. வரணுங்க பயம், கர்த்தர் ஏதாவது பண்ணிட்டு வரா அப்படின்னு பயம். அது வந்து கர்த்தர் அன்பின் நிமித்தமாய் செய்கிற ஊழியமோ, அன்பில் செய்கிற பிரியா ஐயா அடிக்கடி தீர்க்க செய்ய அடிக்கடி சொல்லுவாங்க. கர்த்தர் மேலே உங்கள் அன்பு இருந்தால், கர்த்தர் மேலே நீங்கள் வந்து கர்த்தர் நம்ம ரட்சித்தாரு, கர்த்தர் நம்மளை வந்து ரத்தத்தில் மீட்டு கொண்டாரு, அந்த அனுபவத்துக்காக அது அது கொடுத்தாலே பெரிய விஷயம். அது அடிக்கடி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்கே இருக்காரு, பரலோகத்தில் இருக்காருன்னு தெரியாது, அவர் எங்கே பூமியில் பாதாளத்தில் இருக்கா தெரியாது, ஏசு எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்கேன். அப்போ அப்போ என்ன ஏசு எங்கே இருக்காரு? இயேசு நன்மை செய்கிறவர், மேன்மையான நடத்துகிறவர். அவர் நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரோ, நான் எங்கே போல இருக்க ஆயத்தமாக இருக்குன்னு சொல்கிறதுனா, ஏசு இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம் அப்படின்னு சொல்ல எவ்வளோ உன்னதமான ஒரு காரியம். இப்போ கர்த்தர் வந்து இந்த மாதிரி நாட்களில் இந்த தாழ்வுகளை புதைத்து வைக்கிறவங்க, அழைப்பை புதைத்து வைக்கிறவங்க, தரிசு புதைத்து வைக்கிறவங்கள தான் செத்த கிரிகளை நடப்பிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க சொன்னீங்களேன்னா, இந்த மாதிரி கர்த்தர் வந்து ஒரு மனுஷனுக்கு தாளந்துகள கர்த்தரே தான் குடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு ஊழியத்த குடுக்கும்போது, நம்மள நம்பி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய காரியங்கள செய்யும்படி நமக்கு ஒவ்வொரு பொறுப்புகள், தாளந்துகள், அபிஷேகம் எல்லாத்தையும் கர்த்தர் தான் குடுக்குறாங்க. கர்த்தர் நம்மள நம்பி குடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்துல கர்த்தருடைய நம்மள நம்புறாங்க, எவ்ளோ கனமான ஊழியத்த நமக்கு குடுத்திருக்கிறாங்கங்கிற அந்த உணர்வு இருக்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி தகப்பன் மேல அந்த அன்பு இருக்கும்போது, இதுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க, என்னையும் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வும், கர்த்தருக்கு பயப்படுற பயமும், அவர் மேல இருக்கிற அன்பும் நமக்குள்ள வரும்போது, கண்டிப்பா கர்த்தர் நம்ம கரங்களை கொடுத்திருக்கிற எதுவோ அதை தேவன் விரும்புகிறவனமா நம்ம நிறைவேற்றி முடிப்போம். இப்போ கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகள் அவங்களுக்கு ஏற்றபடி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு தாளந்து வாங்கினவர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
வெறும் நான் பயந்துட்டு அதை குறிச்சு அடுத்து ஒருவேளை அவருக்கு செய்ய முடியாம இருந்தா கூட நம்ம கத்தர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுக்குறாங்க, அடுத்து இதை எப்படி செய்யணும்னு தெரியல, இல்ல சூழ்நிலைகள் அதுக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா கத்தர்கிட்ட கிருபையும் பலனும் அதற்கேற்ற ஞானத்தை கேட்கும்போது கத்தரே நமக்கு கொடுத்து அதுல வழி நடத்த வல்லவராதான் Praise God. இருக்கிறாங்க. அதுல வசனமே சொல்லுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு வந்து அந்த செய்யறதுக்கு பிரயாசப்படல, உனக்கு புரியலன்னா, அந்த ஏற்கனவே வியாபாரம் பண்ணிருந்தால, அவன்கிட்ட போய் நீ எப்படி வியாபாரம் பண்றேன்னு நீ கற்றுக்கொள்ளலாம்ல. அவன் 5 வச்சிருக்கான் தாளந்து. ஏங்க நீங்க 5 இருக்கீங்களே, அந்த 5 தாளம்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு தாளந்து அவனுக்கு இருக்குது. அந்த 2 தாளந்து கொடுக்கப்பட்டவனுக்கு அப்படிதான். இவனுடைய தாளந்து ஏதோ ஒன்று. அப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது 5லாம் வேற, 2லாம் வேற. அந்த 1 இதுல ஏதோ ஒன்று, 5ல் 1, 2ல் 1. அந்த 2 கொடுக்கப்பட்டவனை போய் கேட்டுக்கலாம், இது எப்படிங்கிற ஊழியத்தை பண்ணணும், எப்படி இந்த தரிசனம் நிறைவேற்றணும் அப்படின்னு. அது சொன்ன மாதிரி அந்த தகப்பன்கிட்ட போய் கேட்கறது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல. இப்போ கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்ய வந்துட்டோம் அப்படின்னா, அந்த உணர்வுக்குள்ள ஊழியத்துக்கு வரும்போது, அப்போ இவங்க செய்கிற காரியங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கும். அதான் ஐயா சொல்றாங்க, ஜீவனுள்ள ஊழியத்தை செய்யாதபடிக்கு செத்த கிரியில் ஒருத்தர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டானாலே அவங்க செய்கிற எல்லாமே ஜீவனுள்ளதாக இருக்கும். ஜெபம் ஜீவனதாக இருக்கும், அவங்க ஊழியம் ஜீவனாக இருக்கும், தரிசனம் ஜீவனதாக இருக்கும், அவங்க அழைப்பு ஜீவன் இல்லாததாக இருக்கும். அப்போ கர்த்தருக்கு ஜீவன் உள்ளவர்களை பிறப்பிக்க தான் கர்த்தர் வந்து, அதனால தான் பாருங்க, அவங்க ஜெபிக்கும் போது அது ஒரு வல்லமை இருக்காது, பாடும்போது ஒரு அபிஷேகம் இருக்காது, அதில் கர்த்தருடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா இவங்க அந்த கர்த்தருடைய அந்த அந்த சமூகத்துலேருந்து பிரசனத்துக்கு விலகி போனவங்க, பயந்து கொண்டே ஐயோ செஞ்சோம் பயபக்தியோடு ஊழியம் செய்யல, அன்பின் நிமித்தமாய் அந்த அன்பின் பிரயாச நிமித்தமாக ஊழியம் செய்யாமல் அந்த ஒரு பயத்தை நிமித்தமாக ஊழியம் செய்யறதுனால தான் இவர்கள் ஜீவனுள்ள கிரிகளை ஜீவனுள்ள காரியங்களை பிறப்பிக்க முடியல. இவங்க செய்கிற எல்லாமே அந்த ஒரு மரணத்துக்குரிய கிரிகளை பிறப்பிக்கிறதா இருக்குது. நீங்கள் என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஊழியக்காரனை பத்தி நம்ம பார்க்குறோம்னா, அப்போ அவங்க இன்னொரு பிரதானமான ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை பேசினது, அவங்களுக்குள்ள நிர்விசாரம் இருந்ததுனால கூடனா அவங்க அந்த காரியத்தை வந்து சரி நாளைக்கு செய்யலாம் அவர் அப்பதானே வரப்போறாரு அப்படின்ற அந்த நிர்விசாரம் இருந்ததுனால கூட அவங்க அந்த காரியத்தை குறித்து உணர்வு இல்லாம இருந்து அவங்க அதுக்கேற்ற ஒரு பிரயாசத்தையோ அதுக்கேற்ற எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல. அதனால கூட அந்த நாள்ல அவங்களால அந்த கணக்கை ஒப்புவிக்க முடியல. அவங்க எதிர்பார்த்த அந்த காரியங்களை, அவங்க எஜமான் எதிர்பார்த்த அந்த காரியங்களை செய்ய முடியல. இப்ப நிர்விசாரம் வந்து ஒரு பிரதானமான காரியமா நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற காரியம் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. பேதுருல வந்து அவர் வருகிறான்னு சொல்றீங்களே, அது வந்து எங்க வராரு அவரு? வேதத்தில் பார்க்கிறோம். 2 வருஷமா 2000 வருஷமா அவர் வருகிறார், அவர் வரலையே. அப்போ வந்து அவர் வருகிற நாள் தள்ளி போகும் நினைச்சோ, இல்லை இது நிர்விசாரமாக இருந்து ஒரு செய்கிற யார் நம்மளை பார்க்க போறாங்க, யார் நம்மளை கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு என்ன இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, இவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று கேட்குறாரு. வந்தவொன்னே போயிட்டு வந்ததுக்கப்புறம் 5 பேர்ட்டையும் கேட்குறாரு. அந்த 5 பேர் வந்து அந்த ஒருத்தர்கிட்ட 5 தாழ்ந்து கொடுத்தாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த 5 தாழ்ந்து கொடுத்தவர் 10 கொடுக்குறாரு, ரெட்டிப்பா தராரு. 2 தாழ்ந்து கொடுத்தவர் 4 கொடுக்குறாரு. 1 தாழ்ந்து கொடுத்தவருக்கு தான் அதை பதித்து வைத்திருக்கிறார். அப்போ போகிறவர்கள் நம்ம திறமைக்கு ஏற்ற காரியத்தை மாத்திரம் எஜமான் கொடுக்கல, நம்மளோட கணக்கு கேட்கிற ஒரு காரியம் அங்கே இருக்குது மனசுல. அவர் வந்து நம்ம கண்டிப்பாக கணக்கு கேட்பார். அந்த பயம் ஒரு நிர்சாரமாக இருக்கலாம், அது வந்து உலகத்து மேலே பயமாக இருக்கலாம், செஞ்சு அது தப்பாயிடுமோன்னு சில பேர் அந்த பதட்டம் இருக்கும். இது எப்படி செய்யறது? இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு, நமக்கு ஞானம் இல்லாத போது கர்த்தரை போய் கேட்டால் கர்த்தர் ஞானத்தை தருவார். கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுக்குற தேவன். அவர்கிட்ட கேட்டு அந்த ஞானத்தை கொடுப்பார்ல. அப்போ அவர்கிட்ட கேட்டு அந்த ஞானத்துக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம அப்புறம் வந்து ஓடலாம். அதான் அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு புரியலன்னா தெரியலன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம்ல, அவன்கிட்ட கேட்டு அவன் என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் உனக்கு கற்றுக் கொடுப்பால அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சொல்லும்போது இன்னொரு காரியம் தோணுது. இப்போ வந்து பயந்ததுனால நான் புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு நிறைய நாட்கள் பார்க்கறேன், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது, ஊழியம் செய்யாமல் நம்ம இப்படி இருந்தால் ஓகே, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது, தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கர்த்தர் சித்தத்தை செய்யும்போது சத்துரு நமக்கு விரோதமாக எதிர்த்து வர காரியங்கள், இதுக்கெல்லாம் பயந்து போய் நம்ம இன்னைக்கு ஊழியமே செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில மனநிலைமை வந்து நிறைய பேர் ஜனங்களுக்கு வரது பார்க்கல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற பார்த்தா இந்த ஏங்க போய் சாத்தான எதிர்த்துட்டு இல்ல, அவன் பாட்டுக்கு ஏதோ போறான் இல்ல, நம்ம ஏதோ ஒரு பட்டும் படாத மாதிரி இல்ல, ஒரு நார்மலா வந்தோமா ஒரு ஜெபத்தை பிசாசு அதட்டுங்கள் துரத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அவனை எதிர்த்து நில்லுங்கள். அவன் தான் நம்ம எழுத்து நிற்கிறான், நம்ம அவனும் எழுத்து நிற்கிறோம். அவன் நம்ம எழுத்து நிற்கும் அவனை தாங்க முடியல, ஒரு நம்ம இவனை எழுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பயத்தை நிமித்தம் இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் அவங்களால வந்து அந்த ஒரு பலமுள்ள காரியத்தை, வீட்டில் ஒரு வசம் இருக்குது, பலம் உள்ளவங்க தான் கர்த்தர் பலமான கிரி நடப்பி கொடுப்பார்.
அவங்க தான் கர்த்தர் வந்து கற்றுக் கொடுப்பார். வெண்கல் வில்லும் உன் கையில் வளையும்படி நான் யுத்தத்துக்கு பழகுகிறேன். தாவீதுக்கு அப்போ ஆடுகளை மேய்த்தவர் தான் தாவீது. ஆனா ஆண்டவர் வந்து அவனை பார்த்தவன ஒரு சின்ன உணர்வு, சின்ன ஒரு காரியத்துக்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான் தாவீது. அந்த ஆட்டு மந்தைகளை தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்ற அளவுக்கு தாவீதுக்கு வந்து அந்த உணர்வு இருந்தவொடனே ஆண்டவர் பார்க்குறாரு. இவன் அல்லவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த தகுதி. கர்த்தர் அப்பவே அவனை வந்து செலக்ட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம கூட வரும்போது இந்த பயம், பயத்தின் ஆவி, வசனத்துல பயத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆவி கர்த்தரில் பயப்படுற பயத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆனால் அந்த பயத்தின் ஆவி எடுத்து போடணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, பயத்தின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, அவங்கள பார்த்தீங்கன்னா பலவீனத்தின் ஆவி. சில பேர் எதை பார்த்தாலும் பலவீனம். எப்படிங்க சரி எல்லாருக்கும் பவுல் சொல்றாரு, என் உடவுல முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை, ஆனாலும் எல்லாவற்றையும் செய்ய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலவீனமான பாண்டம் தான் பாத்திரம் தான். ஆனால் அவர் பயந்து ஒதுங்கல. என்னான்றே அப்படின்னு கர்த்தர்களை தன்னை பலப்படுத்தி கொண்டு நின்றார். நீங்க என்ன சொல்றீங்க? இதை குறிச்சு இந்த பயத்தை குறிச்சு பேசும்போதுன்னா நோவா வந்து கர்த்தர் வந்து அழைக்கிறாங்க. அப்போ உலகத்துல ஜனங்கள் எல்லாரும் சீர்கெட்டு போய் தவறான காரியங்கள் நடக்கும்போது இவர் மட்டும் கர்த்தருடைய சொல் கேட்டு அந்த பேழையை கட்டுறாரு. அப்ப அந்த பேழையை அவரை கட்டுற அந்த நாட்கள்ல கூட, அந்த வருடங்கள்ல கூட சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, இது முட்டாள்தனமா இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல அவர் மனுஷனுக்கு பயப்படல. இந்த நாட்கள்ல நம்ம பாக்குறோம், நிறைய பேரு ஆரம்பத்துல அவங்களோட பிரதிஷ்டை சரியா இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, சபையை ஆரம்பிச்சு காரியங்களை செய்ய செய்ய நாளடைவுல மனுஷங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம ஒரு கடினமான உபதேசத்தை கர்த்தர் எச்சரிக்கிற வார்த்தையை சொல்லும்போது, கர்த்தர் ஒரு கடினமான காரியங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசும்போது, அப்படிலாம் சொன்னா மனுஷங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம மனுஷங்களுடைய பார்வையில அவங்களுக்கு பயந்து அது நிமித்தமா கர்த்தர் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யாம, கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லாம, கர்த்தர் விரும்புகிற வண்ணமா நம்ம ஊழியத்தின் காரியங்கள் ஜனங்களை நடத்தாம இருக்கிறதெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு நோவா பண்ணியிருந்தாருன்னா அவரால் அந்த பேழையும் முடிச்சிருக்க முடியாது. கர்த்தருடைய திட்டம் அவங்க குடும்பத்தின் நிமித்தமா அது நிறைவேற்றப்பட்டிருக்காது. அந்த மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்லாதபடி கர்த்தருக்கு மட்டுமே பயந்து, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும், தேவ சித்தம் தான் 100% நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கும்போதுதான் நம்மளால கணக்கு ஒப்புவிக்கிற நாள்ல கர்த்தருக்கு முன்பாக சரியான காரியங்களை நம்மளால கொண்டு போய் கரெக்டா ஒரு காரியம் சொன்னாங்க. நோவா பாருங்க, நோவா வந்து அவர் பேழையை மாத்திரம் கட்டல. வேதம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்த நோவா. அப்போ என்ன பிரசங்கித்திருப்பாரு? அழிவு வரப்போகுது. இப்போ அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம். அதில் வந்து அழிவு வரப்போகுது, ஜனங்களே ஆயத்தப்பாங்க. அந்த காலத்தில் மழை பெய்கிற அளவுக்கு இப்படிலாம் மதங்கள் திறக்கெல்லாம் வந்து கர்த்தரை விட்டு என்ன சொன்னது தெரியாது. அழிக்கப்பட்டது போது சொன்னாரா, இல்லை நான் வானத்தின் மதுளை திறப்பேன் அப்படிலாம் சொன்னது இல்லை. உலகம் அழிய போது நான் வந்து பேழையை ஆயத்த பண்ணி நோவா அப்படின்னு அந்த 8 பேர் சேர்ந்து நோவா வந்து கேட்குற ரைட்டு. இன்னைக்கு நோவா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை வருதுன்னு சொன்னால் எத்தனை பேர் அங்கே பேத்தில் பார்க்குறோம், அவருடைய வருகை எங்கே இருக்குது, வருகை தாமதமாகுது. ஏன் தாமதமாகுதுன்னா துன்மார்க்கனுடைய மரணத்தை அவர் விரும்பாமல் இருக்கார். துன்மார்க்கு அனைவரும் மறுத்து விடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய திட்டங்களை சரிப்படுத்தி சீக்கிரமாக கர்த்தரை சொல்ல போக தான் கர்த்தர் செய்கிறாரு. அப்போ நோவா அந்த நாட்களில் நீதி பேழையை மாத்திரம் கட்டல, கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தை அத்தனை மிருகங்கள் இவ்வளோ கொண்டு போனார். அது வந்து பேழையை ஆயத்தப்படுத்தினார். அந்த பேழையை சேர்த்து எவ்வளோ நாட்டில் ஆயிருக்கும் அது பண்ணார். அது இல்லாமல் ஜனங்களுக்கு போய் நீதியை பிரசங்கித்தார். அப்போ இவர் ஒருவேளை ஒரு பயந்து சொன்னால் ஏதாவது நம்மளை கொண்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பயப்படாமல் ஜனங்களுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ இந்த நாட்டில் பயத்தின் நிமித்தமாய் போராடுறார். அவங்க சொன்ன மாதிரி ஐயா அதை பேசிட்டாங்க. ஆதி பிரதிஷ்டை, அழைக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பை வந்து அவங்க வந்து அது விட்டு விலைக்கு போகும்போது இல்லை, அது கொஞ்சம் சாத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பலாம் வேணாங்க. நீங்கள் கள்ள ஊழியம் கூட பண்ண வேணாம். கள்ள ஊழியம் பண்ணுறது அது வந்து முடிவு பண்ணப்பட்டது. அவங்க வந்து கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரை விட்டு கர்த்தர் விரும்ப துரோகம் பண்ண வைப்பது. இது வந்து கர்த்தரை விட்டு வழி விலக வைப்பது. அப்படியே கொஞ்சம் ஒரு நூல் அளவு தான். அப்படின்னா அப்புறம் பார்த்துங்க, கொஞ்சம் அப்படி கிருபைனா என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பாவம் பண்ணலாம். கிருபை நம்ம பார்க்கும்போது பைபிள் இருக்க வசதி தானே. கிருபைன்ற எத்தனை மாதிரி நம்ம பாட்டே கிருபைன்னு பாடுறோம் இல்லையா? அப்போ கிருபைன்னு பாடுறோம், வசத்தை படிக்கிறோம், எல்லாமே தேவுக்கு கிருபை தான். அது தேவனுடைய கிருபையான்ற அறிந்து கொள்ள அது கர்த்தர் தான் கிருபை கொடுக்குறாரா? அப்போ அந்த கிருபை உபதேசங்கள், செழிப்பு உபதேசங்கள் இதெல்லாம் பைபிள் இருக்கு இல்லைங்க. செழிப்பை கொடுத்து கர்த்தர் பேசியிருக்காரு இல்லையா? இல்லை அப்புறம் ஆசீர்வதிப்பேன் செழிப்பு தான் கொடுப்பேன்றாரு. அப்போ வந்து கர்த்தர் பேச வரும்போது ஐயா நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அவசியமான காரியங்கள் வேறு, ஆடம்பரமான காரியங்கள் வேறு. இன்னைக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு அவசியத்துக்கு தேவை.
ஆடம்பரத்துக்காக எங்களுக்கு அப்படிப்பட்ட செழிப்பு அப்படின்றது கர்த்தர். அது வந்து அப்போ அந்த ஐஸ்வர்யாவுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு வேறு பக்கமா வழி விலகி போயிடும். அவங்க கொடுத்த வேதம் சொல்லுது, அவங்க யாருன்னா அக்கிரமமான ஊழியத்தை செய்தவர்கள். 2வது வேதம் சொல்லுது, அவர்கள் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். 3வது கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாதவர்கள். யாருங்க கேட்க போறாங்களே? நாங்க தான் ஊழியம், நாங்க தான் சபை, நாங்க தான் போதும், எங்க ஃபேமிலி தான் எல்லாமே இல்லை. அது ஐயா பேசியிருக்காங்க, ஆதி பிரதிஷ்டை. முதல்ல வருவாங்க, ஒரு நல்ல பிரதிஷ்டையோடு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்து எல்லாரும் வந்து குடும்பங்கள் அது பொறுப்பெடுத்து நாங்கள் தான் அதை செய்யணும், என் குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்களை தவிர வேறு யாருமே அதை செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு தங்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகிற ஆட்கள் அங்கே இருப்பாங்க. இப்போ கர்த்தர் வந்து கூப்பிட்டாருன்னா எந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அதாவது தனக்குரிய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் ஏற்படுத்த ஸ்தானத்தை விட்டு வழி விலகி போறவங்க. அந்த ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல ஒரு யூதால் வசது, ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரம் ஒரே இடத்துல இருந்து அது பிரகாசிக்கும் போது தான் அது வெளிச்சம் கொடுக்கும், அது எல்லாரும் வெளிச்சமா இருக்கும். ஸ்தானத்துட்டு அலைகிற நட்சத்திரம் தானியேல பார்க்குறோம்ல, அநேகரை நீதிக்குட்படுத்தும்படி அவர் வந்து ஒரு நட்சத்திரங்களா பிரகாசித்தார்கள், அநேகரை வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால. இவங்க எந்த அழைப்பை கர்த்தர் அழைத்தாரோ அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த அழைப்பை விட்டு, அந்த தரிசை விட்டு, அந்த திட்டத்தை விட்டு விலகி போகிற, வழி விலகிற, ஸ்தானத்தில் அழைத்து திற நட்சத்திரங்கள். இப்போ இவர்கள் தங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அறியாத நம்மள யார் கேட்க போறா? ஒரு மனுஷன் கேட்காம இருக்கலாம், நம்ம வைத்திருக்கிற சபை கேட்காம இருக்கலாம், ஏன் விசுவாசி கூட வாய்த்தது கேட்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதான் நம்ம மத்திய 20 பார்க்கணும். போன அந்த எஜமான் 5 தாலந்து கொடுக்குறவர் திரும்பி வராரு. அந்த 5 தாலந்து பேரும் அவங்க வந்து கணக்கு மாத்திரம் ஒப்புவிக்கல, கணக்கு ஒப்புவித்தவனுக்கு கிரெடிட் கிடைக்குது. ஒரு தகப்பனுடைய தாளந்து அவருடைய ஆஸ்தியை நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்ப்பதற்கோ மேற்பார்வைக்கோ மாத்திரம் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதை செய்யும் போது அவன் வெறும் வந்து கர்த்தர் வந்து அதுவே பெரிய கிஃப்ட். ஒரு கிஃப்ட் கொடுக்க மாத்திரம் இல்லை, அதுக்கு பிரதிபலனா ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு, ரிவார்டு கொடுக்குறாரு. கிஃப்ட் வேற, ரிவார்டு வேற. கிஃப்ட் வந்து பார்த்துருந்தாப்பா நல்லா இருக்கிற இதை வச்சு ஒன்று கொடுக்குறாங்க. ரிவார்டுன்றது நம்ம செய்திருக்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்குறார். பாருங்க, நீ வந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேக அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த 5 தாளந்து உள்ளவனுக்கு 5 பட்டணங்கள், இன்னும் 5 தாளம் கூட கொடுக்கப்படுது. அது மாத்திரம் அடுத்து சொல்றாரு, எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசி. அவர் என்னன்னா, உனக்கு ஒரு சந்தோஷம், எஜமானுடைய தாளந்தை வாங்குறது, எஜமானுடைய வியாபாரத்தை நம்ம கவனித்துக் கொள்வது, எஜமானுடைய திட்டத்துல நம்ம பங்குள்ளாரு, அவரை நம்புறதே ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ அதுக்கு ரெட்டிப்பான ப்ரொமோஷன் நம்மளுக்கு அது கொடுத்து இன்னொரு 5 பட்டத்தை கொடுக்குறாரு, 5 தாளந்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, நீ பார்க்குற சந்தோஷம் இல்லைப்பா, இதை தாண்டிலும் வேறொரு சந்தோஷம் ஒன்று வச்சிருக்கேன், அந்த சந்தோஷத்தில் எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ வந்து பிரவேசி. நீதிமன்ற அழகாக வசனம் இருக்கும், அதாவது எஜமானுடைய மனதை குளிர பண்ணுகிறவன். அப்போ யார் அவன் அப்படின்னா, இந்த கணக்கு ஒப்புவித்தான் பாருங்க, அவன் தான் அந்த கணக்கு ஒப்புவித்தவன் தான் எஜமானுடைய மனசை குளிர பண்ணவன், அந்த மனசை வந்து அறிந்தவன் புரிந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கணும். என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல ஒரே ஒரு காரியம் ஆழமா வந்து இப்ப நம்ம பேசுனதுல நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மனுஷனை குறித்து பயப்பட மாட்டான், சத்துருவை குறித்து பயப்பட மாட்டான், உலகத்துல இருந்து எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட மாட்டான். கர்த்தரை குறித்து பயப்படுகிற பயம், உண்மையான பயம், எஜமான குறித்து உண்மையான ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற எந்த ஒரு காரியமும் எதிராக பயமா வந்து தோன்றாது. குறிப்பா நீங்க தாவீதை குறித்து சொல்லும் போது, தாவீது வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீதுக்கு இருந்ததுனாலதான் அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல அப்படிங்க. ஏன்னா இப்ப அப்படி ஒரு இருந்துச்சுன்னா அப்படின்னா உண்மையாவே நம்ம தாளந்தை பதிச்சு வைக்க மாட்டோம். உண்மையா கர்த்தருக்கு கொடுத்து பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா தாளந்தை பதிச்சு வைக்க மாட்டோம். அப்படியே நம்ம தாளந்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கும்போது உலகத்துல எந்த பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம சகித்து கொண்டு திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது அருமையான ஒரு காரியம். இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா நிறைய காரியம் நம்ம பேசலாம், ஆனா நேரம் கடந்து போய் கொண்டு இருக்குது. என்ன நேர்களே, எல்லா காரியத்தையும் நீங்க பாத்தீங்க இல்லையா? இவ்வளவு அருமையான காரியங்கள். இதை இன்னும் அதிகமா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் நிகழ்ச்சியில் ஐயாவோட நிகழ்ச்சியை பாருங்க. இவ்வளோ தீர்க்க அழைப்பு பெற்றவங்க ஐயாவுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறவங்க இன்னும் மேலதிகமாக நாங்களே இவ்வளோ பேசலாம், ஐயா இவ்வளோ பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. அதில் பெரிய காரணம்லாம் நீங்கள் வந்து இன்னும் தெரிந்து கொள்ளலாம். சரியா? நம்ம இந்த முறை நிறைய காரியங்களை பேசி நேரம் இல்லாத காரணனால அடுத்த முறை இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சந்திப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.